ஹலோ நண்பர்களே, நாம் இன்னைக்கு நம்மளோட அறியாத தகவல் பேஜில் ஒரு அதிசயமான ஆழமான ஆன்மீக சக்தி நிறைஞ்ச ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போயிருப்பீங்க. ஆனால் இந்த கோவிலோட சிறப்பு பற்றி தெரியாமல் போயிருப்பீங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 21 தலைமுறை சாபத்தையும் நீக்க முடியும். அவ்வளவு அற்புதமான கோவிலை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் எப்படி வழிபட்டால் நன்மையை பெற முடியும், இந்த தலத்தோட வரலாறு என்ன, இந்த தலத்தின் புண்ணியம் என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக உங்களுக்காக இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருத்தங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சா அவங்க செல்லக்கூடிய இடம் என்னவாக இருக்கும்? காசியாக இருக்கும். காசியில் இருக்கிறது விஷ்ணு கயா. அங்கே போய் வழிபட்டால் 7 தலைமுறைகளின் பூர்வ ஜென்ம பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கும். ஆனால் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டா 21 தலைமுறையின் பிதுர் சாபங்களுமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. அது என்ன கோவில், எங்கே இருக்குது, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவில். இந்த உலகத்தில் பாருங்கள், நிறைய இடம் இருக்குது. நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இடம். நம்மளோட மனசு ரொம்பவுமே குழப்பமாக இருக்கா, எதுவுமே நம்மளோட வாழ்க்கையில் சரியாக நடக்கலையா, ரொம்பவுமே கவலையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட வாழ்க்கையை ஒரு வழிகாட்டக்கூடிய புனித ஸ்தலம் அந்த இடத்துல தேவைப்படுது. அப்படிப்பட்ட அதிசயமான ஆழமான, அது மட்டும் ஆன்மீக சக்தி நிறைஞ்ச இடம் திருவெண்காடு சுவேதரனேஸ்வரர் கோவில். இது ஒரு சாதாரண கோவிலே கிடையாதுங்க. இது ஞானம் தரும் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலம். இங்கே போய் ஒரு தடவை மனசார பிரார்த்தனை செஞ்சாலே போதும், மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாமே நீங்கும். வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு தெளிவான பாதை கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படின்னா இந்த திருவெண்காடு என்ன ரகசியம் இருக்குது, எதுக்காக இது புதன் கிரகத்துக்கு இவ்வளவு முக்கியமான தலமாக இருக்குது, இதை பற்றி நாம் இந்த பதிவில் வாங்க இன்னும் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். திருவெண்காடு அப்படிங்கிறது ஒரு சாதாரண சிவன் தலமே கிடையாதுங்க. இது ஒரு ஞானம் தருகிற பூமி, புனித தலம். இங்கு சுவேதாரணேஸ்வரர் வெள்ளைக்காடு ஆண்டவன் அப்படிங்கிற பொருள் குறிக்கக்கூடிய பெயரில் இருக்கிறாரு. அது என்னென்னா, புதன் கிரகத்துக்கான முக்கிய தலம் இங்கே இருக்குது. இங்கே வழிபட்டால் கல்வி, நல்ல ஒரு புத்திசாலித்தனம், பேசக்கூடிய திறமை, இது எல்லாமே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பலருக்கும் தெரியாத ரகசியங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, 3 சூரிய தீர்த்தங்கள் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் ஒரே ஒரு தீர்த்தம் கிடையாது. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், இந்த 3 தீர்த்தங்களுமே முக்கிய தீர்த்தங்களாக இருக்குது. இது மற்ற சிவாலயங்களில் இருக்கான்னு கேட்டால் இது ஒரு அரிதான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த 3 தீர்த்தத்துலேயும் நீராடினா நம்மளோட மனசும் சரி, நம்மளோட உடலும் சரி, கர்மா 3மே சுத்தமாகும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. இந்த கோவிலுக்கு போய் 21 தீபம் ஏற்றி வழிபட்டால் 21 தலைமுறை சாபங்களும் நீக்கும். புதனின் பரிபூர்ண அருளாலும் வழிபடக்கூடியவங்களோட வாழ்க்கையில் நன்மை பிறக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த மந்திரத்தை 21 முறை உச்சரித்து வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். இப்போ கூட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு சிவபெருமானை மனமாற நம்பிக்கிட்டு ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல், துன்பம் இதெல்லாம் நீங்கி நன்மை சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. வாங்க நாம் இப்போது பாவங்கள் நீக்கி புண்ணியம் தரக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய அதிசயத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். புதன் கிரகம் துஷ்டி தீரும் மிக சக்தி வாய்ந்த இடமாக இருக்குது. புதன் பாதிப்பு உள்ளவங்க திருவெண்காடு தலம் வழிபட்டா புதன் கிரக தோஷம் நீங்கும், புதனால் ஏற்படும் பாதிப்பு விலகும். அதே போல் நல்ல ஒரு பேச்சு திறமை மேம்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பையும் பெற முடியும். தொழிலில் முன்னேற்றமே இல்லை, நிறைய பின்னடைவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக சென்று வழிபட வேண்டிய தலம் இந்த தலம். பெரும்பாலும் மாணவர்கள், வியாபாரிகள் அதிகம் வரக்கூடிய ஒரு கோவிலாகவும் இந்த தலம் பார்க்கப்படுது.
வாழ்க்கையில் வெற்றி பெறணும், தோல்வி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக சென்று வழிபடக்கூடிய தலமும் இதுதாங்க. இங்கே பாருங்க, சிவபெருமான் ஒரு அரிய வடிவில் இந்த ஆலயத்தில் காட்சி தராரு. அதாவது அகோரமூர்த்தி வடிவில். இவர் ரொம்பவுமே உக்கிரமான வடிவத்தில் காட்சி தரார். மருதுவாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழிக்க இறைவன் இந்த வடிவம் எடுத்திருக்கிறார். இந்த வடிவம் ரொம்பவுமே அரிதான சிவ ரூபத்தில் ஒன்றா காட்சி அளிக்கக்கூடிய ஒரு திருத்தலம். இந்த திருத்தலம் சென்று நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அது அற்புதங்களை கண்டிப்பாக பெறுவீங்க. சின்ன ஒரு மாற்றமாச்சும் கண்டிப்பாக நடக்கும். இந்த கோயிலுக்கு ஏற்கனவே போனவங்களா இருந்தால் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். பொதுவாக ஒரு அம்மன் சன்னதி தான் எந்த ஆலயத்திலுமே இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், 3 அம்மன் வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது பிரம்ம வித்யாம்பிகை, ஸ்வேதகாளி, வேதநாயகி. இதுவுமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தனி சிறப்பாக பார்க்கப்படுது. சிவபெருமானுக்கு தனி சன்னதி, அன்னைக்கு தனி சன்னதி, புதன் கிரகத்துக்கு தனி சன்னதி. தனித்தனி சன்னதியால் இந்த கோவிலில் இறைவன் வீற்றிருக்கிறாங்க. நீங்கள் இங்கே சென்று வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில் அதி அற்புதமான மாற்றங்களை பெறுவீங்க. இந்த கோவிலில் நந்தி கூட உக்கிரமாக தான் இருப்பாங்க. பொதுவாக நந்தி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. ஆனால் இங்கே பாருங்கள், நந்தி கொஞ்சம் கோபமாக இருக்கக்கூடிய முகத்தோடு காணப்படும். அகோரமூர்த்தியின் சக்தி அப்படிங்கிறதுனால நந்தி அப்படி இருக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது இல்லையா? இந்த ஆலயத்தில் புதன் பகவானுக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கு. பச்சை நிற ஆடை, பச்சை பயிர் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, நவகிரகத்தில் புதன் கிரகம் இருக்கு இல்லையா, புதன் பகவானுக்கு புதன்கிழமையில் பச்சை நிறை ஆடை வாங்கி கொடுத்து பச்சை பயிரை அன்னதானம் கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான உயிரை பெறலாம். அதாவது இப்போ மற்ற பயிரை வச்சு சுண்டல் செய்கிறாங்கல்ல, அதுபோல் பச்சை பயிரை ஊற வச்சு சுண்டல் போல் செய்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரசாதமாக கொடுக்கலாம். இது ரொம்பவுமே நல்லது. புதன்கிழமையில் பச்சை நிறையாடை, பச்சை பயிர் வைத்து வழிபடுவது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த விஷயமா இருக்குது. இந்த திருவெண்காடு அப்படிங்கிறது ஒரு கோவில் மட்டும் கிடையாது, ஞானஸ்தலம். பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம். புத்தியை வளர்க்கும், வாழ்க்கையை மாற்றும். இங்கு மனதார பிரார்த்தனை செஞ்சால் குழப்பம் தீரும். குழப்பமான வாழ்க்கை கூட தெளிவாக மாறும். முடிவெடுக்க முடியாதவங்க கூட சிறப்பான முடிவுபடக்கூடிய அமைப்பை இந்த ஆலயம் வழிபட்டால் கண்டிப்பாக பெறுவீங்க. புதன் தோஷம் இருக்குது, புதன் தோஷம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் இந்த திருவெண்காடு திருத்தலம் சென்று புதன் பகவானை வழிபடுவது ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அப்படி புதன்கிழமையில் நீங்கள் திருவெண்காடு சென்று வழிபாடு செய்யும் பொழுது பெரும்பாலும் பச்சை நிற உடை அணிந்துக்கோங்க. அது இன்னுமே சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் இங்கே போய் விநாயகர், புதன், சிவன், அம்பாள் 4 வரையும் வழிபாடுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், திருப்பு முனை அமைவதை கண் கூட காண முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு நீங்கள் இந்த திருத்தலம் சென்று வழிபடுவதால் பெற முடியும். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சரியாக போகாது, மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும், முடிவெடுக்க முடியல, பேசும்போது தடுமாற்றம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய அதிசயமான திருத்தலம் இதுதான், திருவெண்காடு. இந்த கோவிலோட ரகசியங்கள் ஏராளம் இருக்குது. அதெல்லாம் நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். திருவெண்காடு அப்படிங்கிறது சாதாரண கோவிலே இல்லை, ஞானம் கிடைக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ பார்த்துருக்கோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் இந்த தலம் சென்று எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளவு அதி அற்புதம் வாய்ந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தெரியும் இல்லையா, அங்கே சீர்காழிக்கு பக்கத்தில் திருவெண்காடு ஸ்வேதரண்யேஸ்வரர் கோவில் நவகிரக தலங்களில் புதனுக்குரிய சிறப்பான தலமாக அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தது போல தான் இந்த கல்வி, ஞானம், நரம்பு தளர்ச்சி நீங்கள் புதன் பகவானை வழிபடுவதால் நன்மையை பெற முடியும். அதுவும் பாருங்கள், காசிக்கு நிகராக இந்த திருத்தலம் கருதப்படுது. அகோரமூர்த்தி சந்நிதி, முள் இல்லாத வில்வமரம், இந்த 3 தீர்த்தங்கள் இது எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாக இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கு. நவகிரகத்தில் புதன் பகவான் அருள்பாலிக்கக்கூடிய தலம். இங்கு வழிபட்டால் கல்வி, அறிவாற்றல் வரும். சிவபெருமான் அகோரமூர்த்தியாக காளிதேவியின் கோபத்தை தனித்த ஒரு சிறப்பான திருத்தலம் இது. புதன் சந்நிதிக்கு பக்கத்தில் பாருங்கள், முள் இல்லாத வில்வ மரம் இருக்குது. இது ரொம்பவே விசேஷமானதாக இருக்குது. 21 தலைமுறை பாவங்களும் நீக்கும், பிதுர்தோஷம் நீக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. அகஸ்திய தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் அப்படின்னு 3 தீர்த்தங்கள் இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கு.
காசியில் இருக்கிறது விஷ்ணுகயா. இங்கே வழிபட்டால் 7 தலைமுறை பூர்வ ஜென்ம பாவம் மட்டும்தான் நீங்கும். ஆனால் திருவெண்காடு ருத்ரகயாவை வழிபட்டால் காசியை விட 3 மடங்கு, அதாவது 21 தலைமுறை பிதுர் சாபங்களும் நீங்கும். இத்தலத்தில் நீங்கள் ஏற்கனவே சென்று வழிபட்டவங்களா இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்களை உணர்ந்திருப்பீங்க. இப்போ நம்ம சொன்ன வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினச்ச பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த பதிவு பார்த்துட்ருக்க நீங்கள் சென்று வழிபட வேண்டிய திருத்தலம் இந்த திருவெண்காடு திருத்தலம். இந்த திருத்தலம் சென்று வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் நீங்கள் தீர்வு கொண்டு வருவீங்க. அதே போல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல ஒரு உயர்வுக்கு வரணும், தொட்டது தொடங்கணும், நினச்சது நடக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த திருத்தலம் சென்று வழிபாடு செய்யணும். புதன்கிழமையில் பச்சை நிற ஆடை அணிந்து திருத்தலம் சென்று வழிபடுங்க. 3 தீர்த்தங்களையும் நீராடுவது இன்னுமே சிறப்பு. உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம், பாவம் இது எல்லாமே தீர்ந்து எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருத்தலம் சென்று நீங்கள் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உங்களோட இந்த வாழ்க்கையில் ரொம்பவும் பிரச்சனையாக இருக்காங்க, பிரச்சனை தீர்க்கவே முடியல அப்படின்னு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். முடிஞ்ச அளவுக்கு கூடிய விரைவில் இந்த ஆலயம் சென்று வழிபட்டு வருங்க. நன்மையும் நல்ல மாற்றத்தையும் பெறுவீங்க.